ஹே கேர்ள்ஸ், இன்னைக்கு ஹாண்டிங் ஆட்லினோட சாப்டர் 22 கதையை தான் நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 22 தி ஷேடோஸ். என்னோட லிட்டில் மவுஸ் ஆரி இன்னைக்கு என்ன நினைச்சாலோ தெரியல, ஒரு சேஞ்ச் ஆஃப் சீனரி வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு வெளியே வந்திருக்கா. நான் அடிக்கடி ட்ராக்கிங்லாம் பண்ணி வந்து நிக்கக்கூடிய அந்த வீட்டை விட்டு தப்பிக்க பாக்குறாளோ என்னவோ. ஆனா வெளியே இருக்கக்கூடிய இந்த பார் அண்ட் கிரில் முன்னாடி வந்து உட்கார்ந்தா மட்டும் அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவாளா என்ன? நான் பாட்டுக்கு 7 5th ஸ்ட்ரீட்ல ஒரு லாயர் ஆபீஸ தாண்டி காமா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து அந்த மார்க் இருக்கான்ல, அவன் திடீர்னு சடனா டோரை ஓபன் பண்ணி வெளியே ஓடி வந்தான். ஆல்மோஸ்ட் என்னை இடிச்சிருப்பான். ஹோ ஜாக், உன்னை நான் கவனிக்கவே இல்லப்பா, உள்ளதான் வரையோ அப்படின்னு சொல்லி திக்கி திணறிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய லாயர் ஆபீஸ் டோரை பார்த்துட்டு என்ன பார்த்து கேட்டான். இல்லையே, நான் என் காரை எடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆக்சுவலி என்னோட காரு அந்த சைட்லயே இல்ல, கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஆனா இந்த மார்க் நாய அந்த பெய்லிஸ் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல போக விடாம பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய எந்த ரேண்டமான கார்ல வேணாலும் நான் போய் உட்கார ரெடியா தயாரா இருக்கேன். ஷோப்பா, இவங்கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சா போதுன்ற சாமி. ஓ அப்படியா, நான் கூட நீ இந்த பெய்லிஸ் தான் போறேன்னு நினைச்சேன். சரி வா, நானும் உன் கூடவே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி என் கூடவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கூட பெர்மிஷன் கேட்கல, என் கூட அவன் பாட்டுக்கு ஜாயின் ஆயிட்டான். என்னோட பிளான் என்ன, நல்லா பீஸ்ஃபுல்லா நடந்து போய் என் ஆடிய ஸ்பை பண்ணணும். ஆனா இப்போ இந்த ஆர்வ கோளாற நான் டீல் பண்ணி ஆகணும். கடவுளே, எனக்குனே வரானுங்க. இந்த மார்க் வேற என் கூட நடந்துட்டே வளவலண்டி ஏதோ பேசிட்டே வந்துட்டு இருந்தான். அவன் பேசுறது ஒரு விஷயம் கூட எனக்கு முக்கியம்ட்டு தோணவே இல்லை. அண்ட் ஐம் டேம் ஷுர் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல போல. அவன் பேசுறது, அவன் ஜோக்குக்கு அவனே சிரிச்சுக்கிறான். அந்த மாதிரி ஆளா இருக்கான் இவன். நான் பெட் கூட கட்டுவேன், இவன் டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்னு ஹே நீ கெத்தான ஆளு தாண்டா அப்படின்ட்டு அவனுக்கே அவன் பேசிப்பான் போல. அப்படிதான் நல்லா தெரியுது இவனை பார்த்தா. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா அந்த பெய்லிஸ் ரெஸ்டாரண்ட் நல்லா கிளியரா தெரியுது. கரெக்டா அந்த இன்டர்செக்ஷன் கிட்ட வரப்போ நான் அப்படியே லெஃப்ட்ல திரும்பி சைடா ரோட் கிராஸ் பண்ண பார்த்தேன். அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட்டை தாண்டி போக முடியும்ல. ஆனா இந்த மார்க்கு என்ன தடுத்துட்டான். ஹே பெய்லிஸ், செம்ம ரெஸ்டாரண்ட் பா இது, ட்ரிங்க்ஸ் குடிக்க பக்காவான இடம், ரொம்ப நாள் ஆச்சு இங்க வந்தேன் அப்படின்ட்டு பேச்ச போட்டுட்டான். கடவுளே, இவனை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் கூட்டிட்டு போனேன்னு நினைச்சனும், எதை இவன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனும், அதையோ பார்த்துட்டான். அப்படியே எனக்கு வர கோவத்தை அப்படியே பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். என் கோவத்தை நான் இப்படி கண்ட்ரோல் பண்ணி நான் பல்ல கடிக்கிற விதம் ஒரு கேப்பா விட்டா என் கோவத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியாம என் மொத்த பள்ளியும் நான் கடிச்சு நோக்கி போல. ஆனா அப்படி பண்ணா என்னோட ஆடியோட கிளிட்ட என்னால பைட் பண்ண முடியாமலே போயிடுமே. அண்ட் ஐ எம் ரியலி ரியலி என்ஜாய் டூயிங் தட். அங்க பார்த்தா ரொம்ப கிரௌடா இருக்குல்ல, அங்க போறது கரெக்ட் தானா? அண்ட் உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லி தோணலையா? எனக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல செம பெர்ஃபெக்டான பிளேஸ் தெரியும், நீங்க வாங்கல நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ண. ஆனா அந்த நாய் இல்ல அப்படின்ட்டு கைய அசைச்சிட்டு உடனே ரோடு கிராஸ் பண்ணி பெய்லிஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா பண்றது இப்போ? நானும் அவன் பின்னாடியே போன, வேற வழியே இல்லாம. எனக்கு நிஜமாவே இங்க ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி இங்க வருவேன். இங்க எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். ஆனா எனக்கு இங்க ஈஸியா இடம் கிடைச்சிரும் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான மட்டமான கண்ணு அடிச்சுட்டு ஒரு கெஸ்டரோட சொன்னான். ஆமாடா, நீ போய் அவகிட்ட நான் யாரு தெரியுமா, நான் இவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் போய் பேசியிருப்ப. அவளும் சரி இவன் பெரிய ஆளா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம உனக்கு டேபிள் கொடுத்துருப்பா. இதுதானே நடக்கும். எனக்கு இது நல்லா தெரிஞ்சுது. மனசுக்குள்ள 1000 புலம்பல்கள் இப்படியே புலம்பிட்டு வெளியே மட்டும் ஃபேக்கா சிரிச்சுட்டே மார்க் கூட உள்ள நடந்து போனேன். அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டஸ் முன்னாடி போய் நின்னோம். எக்ஸாக்ட்லி திடீர்னு எக்ஸ்லவரை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் அந்த ஹாஸ்டஸோட ஃபேஸும் இருந்துச்சு. அவ அழகா சிரிச்சுட்டு இருந்த முகம் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆச்சு. அப்புறம் ஃபோர்ஸ்டா ஒரு ஆர்டிபிஷியலான ஸ்மைலோட சிரிச்சா மார்க்க பார்த்து. ஹாய் மார்க், இந்த வாட்டி டேபிள் 2வா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆமா
அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லி மார்க்கும் சொன்னான். நான் என்னோட ஃபேஸ பிளாங்கா கேஷுவலா தான் வச்சிருந்தேன். அப்படிதான் மெயின்டைனும் பண்ணணும் கூட. இவன் கூட இருக்கணும்னா அவ பாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டா மூச்சு இழுத்து விட்டுட்டு எங்களை பேஷியோ பக்கம் கூட்டிட்டு போனா. பார்ல இருக்கக்கூடிய ஓபன் ஏரியா சைட்ல இருக்கக்கூடிய டேபிளுக்கு கூட்டிட்டு போனா. கரெக்டா அந்த பேஷியோல தான் என் ஆட் இருக்கா. கடவுளே, அண்ட் தேங்க் காட் நாங்க வரப்போ அவ எங்களை கவனிக்கல. நாங்க அவ டேபிள்ல இருந்து 5 டேபிள் தள்ளி தான் உட்கார்ந்தோம். என்னோட டேபிள் அவ சைட்ல இருந்து பர்பெண்டிகுலரா இருந்துச்சு. சோ அவளோட அந்த ஹார்ட் ஷேப்டு ஃபேஸ், அவ பைட் பண்ணக்கூடிய அவளோட பாட்டம் லிப்ஸ், அவ சீக் மேல விழக்கூடிய அந்த லாங் லேஷஸ் எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியுது. லேப்டாப்ல ஏதோ சின்சியரா டைப் பண்ணிட்டு இருந்தா. ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்தா. சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட அவ பார்க்கவே இல்ல. அவ பாட்டம் லிப்ஸ் வர டீத் வச்சு கடிச்சிட்டே இருந்தா. எனக்கு அதை பாக்குறப்போ இப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பவே நடந்து போய் அவளை கிஸ் பண்ணணும் போல இருந்துச்சு. எனக்கு என் ஆடி மேல எவ்வளவு அப்சஷன் இருந்தாலும் நான் அவளை பார்க்க என்னோட கண்ணை திருப்பவே இல்லையே. எஸ்பெஷலி இந்த மார்க் முன்னாடி அவ சைட் நான் பார்க்கவே மாட்டேன். நாங்க உள்ள நுழைஞ்சப்போ மார்க் முன்னாடி நடந்து போனால அப்ப மட்டும்தான் அவளை ஒரே ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். அது மட்டும்தான் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட ஒரு பிரிவிலேஜ். ஒருவேளை இந்த மார்க் நான் அவளை பாக்குறத பாத்துட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவனோட டார்கெட்ல அவளும் ஆயிடுவா. இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களோட ரேடார்ல என்னோட ஆடி மாற்றுறத நான் கொஞ்சம் கூட விரும்பவே மாட்டேன். மார்க் பாட்டுக்கு ஏதோ ஒரு பில் பாஸ் ஆக கூடாதுன்ட்டு என்னென்னமோ பேசிட்டே இருந்தான். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட குழந்தையோட நாங்க இருக்கக்கூடிய டேபிளை தாண்டி நடந்து போனாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா பேசிட்டு போனா. ஒரு 5 வயசு இருக்கும். கியூட்டா அழகா இருந்தா. பானி டெயில், அந்த டோ ஐஸ், கண்ணு அப்படியே மானோட கண்ணு மாதிரி அவ்வளவு கியூட்டா இருந்தா. நான் மார்க்கோட ஃபேஸ பார்த்தேன். அவன் என்ன நினைக்கிறான்ட்டு அவனுக்கே தெரியறதுக்கு முன்னாடி அவன் ஃபேஸ்ல ஒரு ஸ்லை லுக் இருந்துச்சு. ஒரு கேடு கிட்ட பார்வை. அத நான் அவன் கிட்ட இருந்து பார்த்தேன். அந்த குழந்தைய பார்த்தா எல்லாருக்கும் தூக்கி கொஞ்சம் போல இருக்கும், ரசிக்கணும் போல இருக்கும். ஆனா அந்த குழந்தைய ஒரு முறை கெட்ட விதமா அந்த மார்க் பார்த்தான். என்னால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் இப்படி பாக்குற அந்த கேடு கிட்ட பார்வைய பார்த்தோன்னு டேபிள் மேல இருக்கிற பட்டர் நைஃப நிமித்தி அவனோட தலைய அது மேல அடிச்சு வைக்கணும் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த ஃபேமிலி இப்போ மார்க் தாண்டி அவன் பார்வைக்கு வெளியவே போயிட்டாங்க. அவன் தலை திரும்பி என்ன பாக்குறப்போ நான் சைட்ல சாஞ்சி அந்த சின்ன பொண்ணை பாக்குற மாதிரி பிரிட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கக்கூடிய டேபிள்ல இருந்த சிக்கன் டெண்டர்ஸ் பிளேட்டை தான் நான் பார்த்தேன். நான் என்னோட தொண்டையை கூட அறுத்த பண்ணி தவிர ஒரு குழந்தைய தப்பான கண்ணோட்டத்துல என்னைக்குமே பார்க்கவே மாட்டேன். ஆனா மார்க்குக்கு அது ஆத்தென்டிக்கா தெரியணும். அதனால தான் நான் அந்த சிக்கன் டெண்டர்ஸ் மேல என்னோட பிரெடிட்டரி லுக்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே திரும்பி ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன சென்ஸா மெயின்டைன் பண்ணேன். ஆனா மார்க்கோட கேஸ் என் மேல ஸ்ட்ராங்கா விழறத என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. இவன் உண்மையாலே நம்மள மாதிரி கேட்டகரி தானா, அந்த மாதிரி அவன் என்ன டெஸ்ட் பண்றான்ட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்படியே 1 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. அப்படியே நடுல சட்டலா யாருக்குமே டவுட் வராத மாதிரி கிளான்சஸ் போட்டுட்டே இருந்தேன். அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நடிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலி அப்ப கூட நான் அவங்கள முறைகெட்டத்தனமா பார்க்கவே இல்லை. அதாவது அவங்கள பாக்குற மாதிரி அவங்களோட தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஹேர் ஆர் ஃபுட் பிளேட் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். கண்டினியூஸா பார்த்துட்டு இருந்தா அதுவே சஸ்பீஷியஸ் ஆயிடும்ல. சோ அதனால கொஞ்சம் கேப் விட்டு இவன் கிட்ட இவன் ஆளுன்ற மாதிரி நடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த 1 மணி நேரத்துல மார்க்கு நல்லா குடிச்சு செம்மையா மட்டை ஆயிட்டான். ஆல்ரெடி ஜென்டில்மேன்ஸ் கிளப்ல நான் இவனை பார்த்தேன். விஸ்கிய அமிர்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தான். இவனுக்கு சாடிஸ்ட் மைண்ட் செட் மட்டும் கிடையாது, இவனுக்கு ஆல்கஹாலிசமும் இருக்குன்றத நான் நல்லாவே சென்ஸ் பண்ணேன். அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அந்த போதை ஏறின கேவலமான கேடு கிட்டவன் சுத்தி முத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். கரெக்டா நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அப்படியே திரும்பி பாக்குறப்போ என்னோட ஆடிய அவன் பார்த்துட்டான். மார்க்கோட பார்வை என் ஆடி மேல விழுந்துருச்சு. ஓ நவ் தட்ஸ் பியூட்டி அப்படின்ட்டு மார்க் சொல்லி கரெக்டா
அப்போன்னு பார்த்து என் ஆடி அவகிட்ட இருந்த மார்கரெட்டாவை ஸ்ட்ரா வச்சு சக் பண்ணிட்டே இருந்தா. நான் அப்படியே சைடையா அவளை பார்த்தேன். ஆனா என்னோட டோட்டல் ஈஸியும் அவ பக்கம் திருப்பல. எனக்கு இப்போ சரியா முடிவெடுக்க 2 செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு. 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்னு, அவ யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறது. இன்னொன்னு, அவ ஏன் ஆளுன்னு சொல்லி கிளைம் பண்றது. 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. நான் வாயை திறந்து பேசுறதுக்குள்ளேயே இந்த மார்க் நாயி டக்குன்னு அவன் போனை வெளியே எடுத்து அவளை ஒரு ஸ்னாப் எடுத்துட்டான். அப்புறம் ஏதோ டைப் பண்ண ஆரம்பிச்சான். யாருக்கோ இந்த போட்டோவை சென்ட் பண்ண போறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஃபக்கிங் பால்ஸி என் முன்னாடியே வந்து இந்த மாதிரி வேலை பாக்குறான்ல. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நானும் இவன் கூட சேர்ந்து சின்ன பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நடிச்சதுனால வந்த தைரியமா இல்ல இவ்வளவு நேரம் குடிச்சு போதையான இந்த போதையான தைரியமானு எனக்கு தெரியல. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். நான் உடனே என் கைய வச்சு அவனோட போனை அப்படியே அமைக்க பிடிச்சிட்டேன். அவன் ப்ராசஸிங் பண்ணவே கொஞ்சம் இதுவாச்சு. எதுக்கு இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி மார்க் வந்து யோசிச்சுட்டு இருந்தான். அப்படியே நிமிந்து ஸ்லோவா என்ன பார்த்தான். அப்படியே கண்ணெல்லாம் வைட் ஆகி சீக்ஸ் எல்லாம் போதையில ஒரு மாதிரி ஃபிளஷ் ஆகி இருந்ததோட புரியாம குழம்பி போய் என்ன பார்த்தான். நீ இப்போ என்ன பண்ண போறியோ அத உடனே ஸ்டாப் பண்ணு. தட்ஸ் மை கேர்ள். நான் சொன்னதை கேட்டதும் மார்க்கோட கண்ணு இன்னுமே வைடாச்சு. அந்த பொண்ணா? நான் இப்ப போட்டோ எடுத்த அந்த பொண்ணா? அவ ஓலா அப்படின்ட்டு மார்க் ஒண்ணுமே புரியாம கேட்டான். ஆமா அப்படின்னு சொல்லி என் தலையசிச்சேன். அவ ஒர்க் பண்றப்போ அவளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவன் நினைப்பா. நான் அவளோட ஸ்பேஸ ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லி முடிக்க, அப்புறம் என்னப்பா முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல, அட்லீஸ்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் ஆவது பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா. அவளோட ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் தான் பிளான் பண்ண அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தடுமாறி சொன்னேன். மார்க்கோட ஐஸ்ல ஒரு கன்ஃபியூஷன் தெரிஞ்சுது. நீ உன்னோட காருக்கு போறதா சொல்லி அவ உள்ள இருக்கிறது கூட பார்க்காம இந்த ரெஸ்டாரண்ட் தாண்டி போக பார்த்த, அண்ட் அதுவும் வேற ரெஸ்டாரண்ட்க்கு போக நினைச்ச, என்னது இது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல நான் நல்லா உருட்டுக்கு அவன் இப்போ டீ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் அவனோட கண்ணை ஸ்ட்ரெயிட்டா பார்த்தேன், ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம. அவன் என்னை என்னதான் இன்ட்ரோகேட் பண்ணி கேள்வி கேட்டாலும் எனக்கு அது மேலாம் ஒரு பர்சன் கூட கவலையே இல்ல. என் ஆளு அவ புக்கை எழுதுறப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான பபுள்குள்ளேயே போயிடுவா. அவ ஒர்க் பண்றப்போ யாருமே டிஸ்டர்ப் பண்ணா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ட் நான் அவளோட ஸ்பேஸ ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எஸ்பெஷலி அதனாலதான் எனக்கு வெளியே என்ன வேணும்னாலும் பண்ணறதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. அண்ட் உங்களுக்கும் அது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே கொஞ்சம் பொடி வச்சு பேசினேன். இந்த மாதிரி அடல்ட்ரஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வீட்டுக்கு தெரியாம வெளியே என்ஜாய் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி அவன் கிட்ட பேசினேன். அதை கேட்ட உடனே அவனும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். அவனோட அந்த கேடி கிட்ட எல்லோ கலர் பல்லு தெரியற மாதிரி நல்லா சிரிச்சான் வேற. எனக்கு உன்னை முன்னாடியே பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி மார்க் சொன்னான். போட்டோவை டெலீட் பண்ணுங்க மார்க் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ ஷோர், கண்டிப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ சாக். நான் உன்னை அஃபெண்ட் பண்ண நினைக்கல, எனக்கு நிஜமாவே தெரியாதுப்பா அவ ஆளுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவன் கேலரியில இருந்த அந்த போட்டோவை டெலீட் பண்ணான். நல்லா சமாளிச்சு பேசுறான்னு நல்லாவே தெரியுது. இவளை இப்போ கிட்னாப் பண்றதுக்கு தான் பிளான் போட்டான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்லா நடிச்சு கவர் அப் பண்றான். ஆனா நான் சும்மா விடுவேனா? அப்புறமா அவனோட போனை ஹேக் பண்ணி ட்ராஷ்ல இருக்கக்கூடிய என்னோட ஆடியோட போட்டோவையும் பெர்மனண்டா டெலீட் பண்ணிடுவேன். இந்த கேடு கிட்ட நான் ஒரு லூசு, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு கத்துக்குட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். கிளவுட் ஸ்டோரேஜ் பத்தி எனக்கு தெரியாதுன்னு, ரீசைக்கிள் பின்ல இருந்து ரீலோட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இவன் அந்த போட்டோவை யாருக்கோ சென்ட் பண்ணிருக்க கூடாது, அதுவும் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணணும். எஸ், ஆல் குட், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலா என்னோட சேர்ல சாஞ்சு கேஷுவலா பேசினேன். நான் இப்போ வெளியே மட்டும்தான் கேஷுவலா பேசிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள அவனை கொல்லணும் போல இருந்துச்சு. நோ ஸ்கிராச் தட், நான் அவனை கொல்லதான் போறேன். ரொம்ப ஸ்லோவா டார்ச்சர் பண்ணி எந்த அளவுக்கு குழந்தைங்களாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்களோ அதை விட அதிகமா இவனை டார்ச்சர் பண்ணி
நானே போய் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அண்ட் டெஃபினெட்லி அவ தப்பாலாம் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இந்த மார்க் நாய் வேற நேரா அவளை பார்த்து போனான். ஓ ஃபக், நான் அவன் பின்னாடியே ஸ்பீடா போனேன். வரக்கூடிய டேஞ்சரை, அந்த டேஞ்சர் மார்க் கிட்ட இருந்தா இல்ல என் கிட்ட இருந்தான்னு தெரியல, அத சென்ஸ் பண்ணி கரெக்டா ஆடி தலையை நிமிந்து பார்த்தா. அவளோட கேஸ் ஸ்ட்ரைட்டா என் ஐஸோட கிளாஷ் ஆச்சு. இன்ஸ்டன்ட்லி அவளோட கண்கள் அப்படியே வைட் ஆச்சு. அப்படியே அவளோட ஃபேஸே பேல் ஆயிடுச்சு. எப்படி எந்த அளவுக்கு நான் எனக்கு இப்போ அவ மேல டான் லோஷன் ஸ்ப்ரே பண்ண போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவளோட ஃபேஸ் வந்து பேல் ஆயிடுச்சு. நல்லா தெளிவா புரியுது இவ என்னை இங்க பார்த்ததுல கொஞ்சம் கூட இவளுக்கு ஹாப்பி இல்லன்ட்டு. மார்க் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தனால நான் அவன் பின்னாடியே வந்து ஒரு சிவியரான வார்னிங் லுக் கொடுத்தேன். ஹே யங் லேடி, உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிளஷர். சாரி, இந்த ஜாக் உன் பேர் என்னன்னு சொல்லி என்கிட்ட சொல்லல. பட் ஐ எம் மார்க் செயின்பர்க். இப்போதான் உன் பாய் ஃப்ரெண்ட ஒர்க்ல மீட் பண்ண. ஹி இஸ் குவைட் த கேட்ச். ரொம்ப நல்ல பையன். ஆனா உன்னை பார்த்தா இன்னுமே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு மார்க் சொன்னான். ஆடி வாய திறந்தா. ஆனா ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வெளியவே வரல. திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள நுழைஞ்சதும் அது மட்டும் இல்லாம அவ என்ன ஜாக்னு கூப்பிட்டு கிளைம் பண்றது, இதெல்லாம் அவளால கொஞ்சம் கூட திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல. டக்குன்னு ஒரு ஷாக்ல இருந்தா. ஆடி, அவ பேரு ஆடி அப்படின்னு நான் சொன்ன உடனே அவளோட அந்த 2 கண்களும் ஷார்ப்பா என்ன பார்த்துச்சு. இன்னும் கத்தியில வச்சு குத்துற மாதிரி என்ன பார்த்தா. சாரி பேபி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. நான் உன்கிட்ட மார்க் பத்தி ஆல்ரெடி சொல்லி இருக்கேன்ல, இவர்தான் நான் ஒர்க்ல மீட் பண்ண அந்த காய் அப்படின்னு நான் சைட் ஐல மார்க்க பார்த்துட்டே சொன்னேன். சோ த்ரூஅவுட் இந்த கான்வர்சேஷன் அவன் நினைப்பான் நாங்க வேற ஏதோ ஜென்யூன் பிளேஸ்ல தான் மீட் பண்ணணும்னு சொல்லி. அவன் அதை கேட்டுட்டு நல்லா சிரிக்கிறான். ஏன்னா நான் ஹைட் பண்ணி பேசுறேன்ல. ஜென்டில்மேன்ஸ் கிளப் சீக்ரெட்டா வச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லதான். ஆனா வீட்ல ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த மாதிரி இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அன்டில் இஃப் யூ ஆர் அ நார்சிஸ்டிக் பிரிக். ஒரு கேடு கெட்டவனுங்க தானே போவானுங்க. அந்த கேடு கெட்டவன் சொல்லி நான் என் கேர்ளுக்கு தெரிய வைக்க மாட்டேன்ல. அத மார்க் நல்லாவே புரிஞ்சுட்டா. ஓ ஹாய் மார்க், பிளஷர் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம கடைசியில அவ வந்து கை நீட்டி மார்க்குக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணா. எனக்கு இப்போ எனக்குள்ள பல ஃபீலிங்ஸ் உள்ள ஓடிட்டு இருக்கு. மெயின்லி கொஞ்சம் கூட அவ எதிரே பார்க்காம சடனா இந்த சிச்சுவேஷன் அமைஞ்சது. அதுக்கு கூட இவ்வளவு கோஆபரேட் பண்ணி எவ்வளவு சூப்பரா நடிக்கிறாள். அதுக்காகவே இப்பவே போயிட்டு அவளை கிஸ் பண்ணணும் போல எனக்கு இருக்கு. ஷீ இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் ரிவார்டட் லைட்டர், ஐம் டேம் ஷூர். ஆனா அதே சமயம் உள்ளுக்குள்ள பொசசிவ் பீஸ்ட் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. ஆடி என்னோடவன் சொல்லி கிளைம் பண்ணதுக்கு அப்புறமும் இவன் என்ன பண்றான், ஆடிய வந்து பியூட்டிஃபுல்னு வேற சொல்றான். எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு. மார்க் அவளோட கைய விட்டதும் அப்படியே சட்டலா அவளோட கைய ஜீன்ஸ்ல தொடச்சிட்டா. ஆனா அவன் அத கவனிக்கல. நான் பார்த்தேன். The pleasure is mine. உன்னோட நேம் ரொம்பவே அழகா இருக்கு. What it is short for? உன்னோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி மார்க் ஆடிய பார்த்து கேட்டான். அவ த்ரோட்ட கிளியர் பண்ணிட்டு என்ன பார்த்து ஒரு what the fuck அப்படின்ற மாதிரி என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு மார்க்க பார்த்து ஆடலின் அப்படின்னு சொல்லி சொன்னா. A beautiful name for a beautiful girl அப்படின்ட்டு மார்க் சொன்னா. இவன் என்னதான் பண்ணாலும் என் லிட்டில் மவுஸ்க்கு இந்த மாதிரி சோஷியல் சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணவே தெரியாது. எஸ்பெஷலி ப்ரிப்ரேஷனே இல்லாம வந்தா பதறிடுவா. அவளுக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கு. ஆனாலும் எவ்வளவு சூப்பரா அழகா சமாளிக்கிற என் செல்லக்குட்டி. ஆல்ரைட் மார்க், வா போலாம். என் கேர்ள அவளோட ஒர்க்க பண்ண விடுவோம் சரியா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் மை கேர்ள்னு சொன்ன உடனே அப்படியே ஐஸ் ஸ்குவீன் பண்ணி என்ன பார்த்தா. ஒரு மாதிரி முறைச்சா. நானும் அப்படியே சட்டலா ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி அவளை டேர் பண்ண. என்ன எதுவும் பேசாதன்ற மாதிரி, கோஆபரேட் பண்ணுன்ற மாதிரி. நான் இத மார்க்காக மட்டும் சொல்லல. அவ இனி லைஃப் லாங் என் வாயில இருந்து மை கேர்ள்னு கேட்க தான் போறா. நெக்ஸ்ட் ஸ்டெப் மை ஒய்ஃப்னு கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் மதர் ஆஃப் மை சில்ட்ரன் ஆயிடுவா. ஒரு நாள் அவ மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் ஷி இஸ் மைன். என்னப்பா இப்படி சொல்லிட்ட, அதுக்குள்ள போலான்ட்டு நீ எதுவும் தப்பாலாம் நினைக்கல?
ஆடி அப்படின்னு சொல்லி ஆடிய பார்த்து கேட்டான். ஆடியும் தலையை ஷேக் பண்ணி நோ அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை ஜென்டலா க்ளோஸ் பண்ணி கீழே பேக் உள்ள வச்சா. யா ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. ஒரு சின்ன நடுக்கத்தோட இருந்துச்சு அவளோட வாய்ஸ். இப்போ ஆடி கொஞ்சம் டென்ஷனா அண்ட் அவளுக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி வேற இருக்கு. சோ அவளோட டென்ஸை குறைக்கிற மாதிரி அவளோட ஷோல்டர் மேல கையை வச்சு ரேப் பண்ணி அணைச்சுக்கிட்டேன். என் பிரசன்ஸ் அவளுக்கு ஒரு சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் தரும்னு சொல்லி நான் நம்புறேன். ஹோ ப்ளீஸ் லவ் பேர்ட்ஸ், நீங்க எப்படி மீட் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுங்க, கேக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்க அப்படின்னு எங்களை பார்த்து சொன்னா. சொல்லிட்டு வெயிட்டர் கிட்ட ட்ரிங்க் வேற எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணா. ஒரு சைனிங் புக்ல தான் நாங்க மீட் பண்ணோம். சூப்பர் அமேசிங்கான ஆத்தர் அங்க புக் சைன் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் அவளை பார்த்த உடனே இன்ஸ்டன்ட்லி லவ்ல விழுந்துட்டேன். அப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி போய் டேட்க்கு கேட்டேன். அண்ட் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். யா இவன் ரொம்ப பர்சிஸ்டன்ட், ஜாக்க யாருதான் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் லவ் பண்ணா. வாவ் ஃபேசினேட்டிங், செம்ம அப்படின்னு மார்க் சொன்னா. அப்போன்னு பார்த்து அவனோட போன் வைப்ரேட் ஆச்சு. வெளியே எடுத்து பார்த்த உடனே அவனோட ஃபேஸ் மாறிடுச்சு, கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு. தொண்டைய கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ரெஸ்ட் ரூம் போய் இந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். ஆடி ப்ளீஸ் உனக்கு இன்னொரு மார்கரிட்டா ஆர்டர் பண்ணிக்கோ, என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு போனா. மார்க் எழுந்து பின்னாடி கூட திரும்பி பார்க்காம நடந்து போனான். அந்த நல்லா குடி போதையில அவனால நீரா கூட நடக்க முடியல. அவனோட கண்ணு முழுக்க போன்ல தான் இருந்துச்சு. மார்க் போன அந்த மில்லி செகண்ட்ல ஆடி பதட்டத்துல அவளோட திங்ஸ் எல்லாமே பேனிக்கா எடுத்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. கையெல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. மத்த ஸ்டப்ஸ் எல்லாம் பேக்குள்ள தூக்கி போட்டா. நீங்க வந்து கிளம்பணும்னு நினைச்சா கூட அது உன்னோட ப்ரிஃபரன்ஸ்ல நடக்காது அப்படின்னு நான் சொன்னதும் அவ ஃப்ரீஸ் ஆயிட்டா. என்ன பார்த்துட்டு திரும்ப பேக் பண்ண போனா. அவளை புடிச்சு இழுத்து, ஏய் இங்க பாரு. இப்போ அவ கண்ணுல அவ்வளவு பயமா இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நல்ல டார்க்ல நைட்ல அவ ஃபயர் மாதிரி இக்னைட் ஆவா. ஆனா டே லைட்ல அவ ரொம்பவே டிம்மிடா பயந்து போயிருக்கா. லிட்டில் மவுஸ்னு பேர் வச்சது கரெக்டா தான் இருக்கு போல. அதுக்கேத்த மாதிரி தான் இவ்ளோ நடந்துக்கிறா. இதுக்கு முன்னாடி நீ என்ன சீரியஸா எடுத்துக்கலனா கூட இப்போ எடுத்துக்கோ ஆடி. நீ இப்போ ஒரு குட் கேர்ளா உட்காந்து பிளே அலாங் பண்ணணும். நான் மார்க்க இங்க இருந்து கிளப்புற வரைக்கும் நீ என் கூட கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஷிட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போலாம், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஆடி கிட்ட நான் பேசினேன். ஃபைன், அட்லீஸ்ட் எனக்கு இங்க என்னதான் ஃபக்கிங் திங்ஸ் நடக்குதுன்னு சொல்லி புரியவை. ஜேடுன்னு தானே சொன்னேன். ஆனா அவன் ஜாக்னு சொல்றான். எது உன்னோட ரியல் நேம்? யூ நோ வாட், ஐ டோன்ட் கேர். நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. நீ என்ன கேம் விளையாடுறது எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் என்ன இதுல இன்வால்வ் பண்ணாத, தயவு செஞ்சு என்ன இதுல இன்வால்வ் பண்ணாத அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் முன்னாடி லீன் பண்ணி அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன். அவ வாய டக்குன்னு மூடிக்கிட்டா. ஆனா ஃபயர் இன்னும் டல் ஆகல, அப்படியே பர்ன் ஆயிட்டே தான் இருந்துச்சு. அவளுக்கு ட்ரை பண்ற மார்க் கூட எவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து கிளப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கிளப்பி விடுற. ஆனா அது வரைக்கும் நான் சொல்றத நீ பண்ணி தான் ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்றோம் அண்ட் நீ என் டாரிங் லிட்டில் கேர்ள் ஃப்ரெண்ட். அது மட்டும் இப்போதைக்கு உனக்கு தெரிஞ்சா போதும். நான் சொன்னதும் அவ இவன் என்னடா இவன் லூஸ் ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரி என்ன ஒரு பார்வை பார்த்தா. ஆனா அவ உண்மையாலே ரியலைஸ் பண்றாளா என்னன்னு தெரியல. அவளை முன்னாடி பார்த்த அந்த செகண்ட்ல உண்மையாலே என் மைண்ட நான் லூஸ் பண்ணிட்டு இருந்தான். அது இப்ப வரைக்கும் எனக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை. என்னது இது ஜேட், மார்க் டேஞ்சரஸா? நீ ஏன் அவன் கிட்ட போய் சொல்ற அப்படின்ட்டு ஆடி என்ன பார்த்து கேட்டா. அப்படின்ட்டு ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு, எஸ் அவன் டேஞ்சரஸ் தான் அண்ட் அவனோட சைட் உன் மேல விழுந்துருச்சு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறப்போ தொடர்ந்து அவன் என்ன கொஸ்டினா கேட்டு தாக்குறதுக்குள்ள மார்க் திரும்ப வந்துட்டான். என்ன ட்ரிங்க்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே வரான். என் ஃபால்ட் தான். நான் அவளுக்கு ஹலோ கிஸ் கொடுக்கறதுல கொஞ்சம் மறந்துட்டேன். நான் அவளை கிஸ் பண்ணது அவனுக்கு பிடிக்கல போல. கொஞ்சம் கடுப்பானாலும் அதை வெளியே காட்டிக்காம சிரிச்சான். அது நல்லாவே பச்சையா தெரிஞ்சுது. நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆட்லைன் டியர் அப்படின்னு சொல்லி ஆடிய பார்த்து மார்க் கேட்டான். ஃபியூ திங்ஸ் 1940s நடந்த ஒரு கோல் கேஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். வெல் அது என் கிரேட் கிராண்ட் மதரோட கேஸ் ஆக்சுவலி. ஜெனிவேவ் பார்சன். ஹோ
அந்த கேஸா? எனக்கு அது தெரியுமே. என்னோட அப்பா அந்த டைம்ல டிடெக்டிவ் தான். ஆனா அவரை அந்த கேஸ்ல ஒர்க் பண்ண அலோவ் பண்ணலையா? ஏன்? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவரும் ஜான் பார்சனும் 20 இயர்ஸா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிகி அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட். சோ அது ரொம்ப பர்சனலா போயிடும் சொல்லி அவர் சும்மா இருந்து அந்த கேஸ் பாலா போறத பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அண்ட் என்னோட டேட் எப்பவுமே நினைச்சாரு ஜான் தான் அந்த கொலைய பண்ணிருப்பாருன்னு சொல்லி. அப்படின்னு மார்க் சொன்னா. ஆடி கொஞ்சம் முன்னாடி லீன் பண்ணி மார்க்கோட ஒவ்வொரு வார்த்தையும் டீப்பா கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. உங்க ஃபாதரோட பேர் என்ன? பிராங்கா அப்படின்னு சொல்லி ஆடி கேட்டதும் மார்க் ஷாக் ஆயிட்டான். எஸ், ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? என் நானா பிராங்க் பத்தி ஒரு வாட்டி சொல்லி இருக்காங்க. யா, அவங்க சின்ன வயசுல சேர்ந்து விளையாடி இருக்காங்க. சோ ஏன் உங்க ஃபாதர் ஜான் தான் அதை பண்ணாருன்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லி ஆடி கேட்க, டு பி ஹானஸ்ட் எனக்கு கிளியரா தெரியாது. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, கிகியும் ஜானும் நல்லா சண்டை போட்டுப்பாங்க அண்ட் அவரு அடமெண்டா இருந்தாரு. ஆனா ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் இல்ல. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். சோ எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா சில ராத்திரிகள் அவரு ஃபுல் பாட்டில் விஸ்கி குடிச்சிட்டு ஏதேதோ புலம்பிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. நீ பண்ண வேலைக்கு பே பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ போதையில எல்லாம் வளரிட்டு இருப்பாராம். எனக்கு தெரியும் அந்த மர்டருக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு. ஜான் கம்ப்ளீட்டா ஆல்கஹாலிக் ஆயிட்டாரு. என்னோட டேடும் 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ லூஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாயிட்டாரு. கிகியோட ஃப்ரெண்ட்ஷிப்போ போச்சு, ஜானோட ஃப்ரெண்ட்ஷிப்போ போச்சு. எல்லாமே ஜான் தான் காரணம். ஆடியோட ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகி எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா ஷி கேர்ஸ் அபௌட் இட். கிகியோட மர்டரை சால்வ் பண்றதுக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு தெரியும் அவ மனசுக்குள்ள எதை ப்ரூவ் பண்ண பாக்குறான்னு சொல்லி. ஒருவேளை அவளுக்கு ஹர் ஓன் ஸ்டாக்கர் நான் இல்லனா அவ இத விழுந்து விழுந்து செக் பண்ணிருப்பாளான்னு சுத்தமா தெரியாது. இட்ஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் ஹூ டிட் இட். அவ ப்ரூவ் பண்ணணும்ன்றது கிகியோட ஸ்டாக்கர் தான் பண்ணா, வேற யாரும் இல்ல அப்படின்றது தான் அவ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறா. அவ அதை 100% கரெக்ட் ப்ரூவ் பண்ணிட்டா தென் ஆல் ஸ்டாக்கர்ஸ் ஆர் மர்டரஸ், சைக்கோஸ் அப்படின்ட்டு சிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவளால என்ன ஹேட் பண்ணி பெர்மனண்டா ஷட் அவுட் பண்ண முடியல. அண்ட் என்னோட ஹார்ட் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, அவளோட ஹார்ட்டை சுத்தி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் ஃபோர்ட்ரஸ்குள்ள நான் நுழைஞ்சு போயிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. மார்க்கோட போன் அப்பதான் ரிங் ஆச்சு. ஆடி கேட்க வர மத்த கொஸ்டின்ஸ கட் பண்ணிட்டு மார்க் போனை பார்த்து கொஞ்சம் சைலண்ட் ஆனா. ஆனா அவன் ஃபேஸ் சீரியஸ் ஆகுறத பார்த்தா ஏதோ முக்கியமான கால் அவனை இங்கிருந்து கிளப்புதுன்னு நல்லாவே தெரிஞ்சுது. அது என்னோட அசோசியேட் தான். நான் ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா வெளியே கிளம்பணும். பட் லிசன், அடுத்த வீக்கெண்ட் என்னோட வீட்டுல ஒரு சேரிட்டி ஈவெண்ட் ஹாஸ்ட் பண்றேன். நீங்க 2 பேரும் வந்தா எனக்கு அப்சல்யூட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓ அப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி ஆடி சொன்னா. அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு கம்மியா என் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி நடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாக்குறா. பிளீஸ் நீங்க வரலனா நான் அதை இன்சல்ட்டா ஃபீல் பண்ணுவேன். இந்த ஜாக் எனக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஃப்ரெண்ட். நீங்க 2 பேரும் அங்க வரலனா என் மனசே உடைஞ்சிடும். உனக்கு ஓகேனா நான் உன் கிரேட் கிராண்ட் மதர் கேஸ் பத்தி இன்னும் டீடைல்டா பேசலாம். நம்ம என்னோட ஃபாதர் உன் ஃபேமிலி கூட க்ளோஸா இருந்தனால நான் சின்ன வயசுல ஜான் அண்ட் கிகி கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் டைம். இன்ஃபேக்ட் சேராவும் நானும் சேர்ந்து விளையாடுவோம் தெரியுமா. அண்ட் என்னோட மண்டைக்குள்ள உனக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆடிக்கு என்ன தேவையோ அதை பாயிண்ட் பண்ணி பேசுறான். ஃபக்கர் நல்லா ஆடிய மேனிபுலேட் பண்ணிட்டான். எனக்கு அந்த வீக்கெண்ட்ஸ்ல பிசினஸ் மீட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லி சமாளிக்க பார்த்தேன். அதை ரீஷெடியூல் பண்ண முடியாதப்பா அப்படின்னு சொல்லி மார்க் என்ன பார்த்து கேட்டான். நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னதை கேட்டோன்னே அவன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆனா. டேபிள் மேல கவர் பண்ண ஒரு $100 பில்ல போட்டுட்டு குட் பை சொல்லி கிளம்பிட்டான். அவன் போன உடனே சுத்தி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரையே ஓபன் ஆகி பிரீத் பண்ண மாதிரி கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆச்சு. அப்பதான் அவன் சுத்தி இருந்தாலே உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உருகி போய் செத்துடும் போல அந்த மாதிரி ஆள் தான் இவன். நான் ஆடிய பார்த்தேன். அவ ஆல்ரெடி என்னதான் முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. ஆனா ஒரு வார்த்தை கூட அவ பேசவே இல்லை. நான் அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டு சேர்ல இருந்து எந்திரிச்சு என் கைய நீட்டுன. அவ அதை கிராப் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். தெரிஞ்ச கதைதான். அவ அதை இக்னோர் பண்ணிட்டா. அவளோட லேப்டாப் கேஸ் தூக்கிட்டு எழுந்து என் பின்னாடியே நடந்து வந்தா. நான் உன்னை அந்த பிளேஸ்க்கு
10 feet பக்கத்துல கூட போக விட மாட்டேன். அவன் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு ஆக்சிடென்ட், அது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நான் ஆடிய பார்த்து சொன்னேன். நாங்க அவளோட எஸ்ஓவி கிட்ட நடந்து வந்தோம். அவ டோரை அன்லாக் பண்ணா, ஆனா உள்ள போக முடியாம அப்படியே வெளியவே நின்னா. எனக்கும் இதுல இன்வால்வ் ஆக சுத்தமா இஷ்டமே இல்லதான் அப்படின்ட்டு அவளோட லிப்ஸ பைட் பண்ணி பேசினா. ஐயோ ஏன்டி இப்படி பண்ற, என்னோட வீக்னஸ் தெரிஞ்சோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீ ஆல்ரெடி என் பின்னாடி நிறைய டேஞ்சரஸான ஆளை சுத்த வச்சுட்ட. இப்போ இன்னொரு ஆள் வந்தா என்ன, வரலனா என்ன, ரைட்? நான் உன் கூட இந்த ஒன் டைம் மட்டும் வரேன். எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு அவன் கிட்ட இருந்து என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆடி சொன்னா. நான் அவன் கிட்ட எனக்கு ஏதோ தேவைன்ட்டு தான் அவன் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு அவகிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அத அவளே சென்ஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லி அவன் முன்னாடி நடிச்சுக்கலாம், சரியா? நீ என் லைஃப் விட்டு கம்ப்ளீட்டா போயிடலாம். அப்படியே அப்புறம் அந்த மேக்ஸின் கம்பெனி அவனையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிடு. அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு என் கார்டு போட்டலாம், ஓகேவா அப்படின்ட்டு ஆடி என்ன பார்த்து கேட்டா. இந்த சொசைட்டியோட தவிர்க்க முடியாத விஷயங்கள் அவ்வளவு சிம்பிள் இல்ல பேபி. நீ ஒரு சீரியஸ்லி ஈவில் பீப்புள் கூட டீல் பண்றப்போ அப்படியே ஈஸியாலாம் நம்மளால விலகி போயிடவே முடியாது. மார்க்கோட ஐ ஆடி மேல விழுந்துருச்சு. அவ ரியலைஸ் பண்ணலன்னா கூட அதுதான் உண்மை. ஒருவேளை நாங்க பிரேக்கப் ஆயிட்டோன்னு வெளியே தெரிஞ்சா which will never fucking happen. அவனுக்கு ஒரு ஃப்ரீ கேம் டார்கெட் மாதிரி ஆயிடுவா. பிரேக்கப் ஆயிட்டா எனக்கும் ஆடிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவன் நினைக்கிறா. ஆனா அதுவே மார்க்குக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆயிடும். ஆடிய அவனுக்கு சொந்தமாக்கிக்க என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பார்க்க ஆரம்பிச்சிருவான். நீ என் கூட இந்த ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் வர, நீ ஃபுல்லா சேஃப் அண்ட் ப்ரொடெக்டடா இருப்ப and I'm damn sure with that. and அதுக்கப்புறம் I promise மார்க் உன் லைஃப்ல வரவே மாட்டான். பிகாஸ் நான் அவனை போட்டு தள்ளிடுவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற வரைக்கும். அப்புறம் மத்ததெல்லாம் நீ நம்ம பிரேக்கப் பண்ணி போன எக்ஸ்பெக்ட் பண்ணா நீ என்னை விட பைத்தியம்ட்டு தான் சொல்லணும். எனக்கும் உனக்கும் நடுவுல எண்டு கார்டே கிடையாது. பட் நான் உனக்கு அஷூரன்ஸ் தான், மேக்ஸ் இனிமே உனக்கு ப்ராப்ளமா இருக்க மாட்டான். அவன் கிட்ட நான் நல்லா ஸ்மூத்தா பேசிட்டேன். அவன் குட் பாயா இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கான். சோ நீ மேக்ஸ பத்தி வரி பண்ணவே வேணாம். நீ அவனை மிரட்டினியா அப்படின்னு சொல்லி ஆடி கேட்டா. வெல் வேற என்ன பண்றது, அவனை தூக்கி மடியில வச்சு என்னடா தங்க இப்படி பண்ற, இப்பெல்லாம் ஆடிய போய் மிரட்டலாமாடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேச சொல்றியா அப்படின்னு சொல்லி நான் ஆடிய பார்த்து கேட்டேன். நீ அவனை இன்னும் கோவமாக்கி இருப்ப. ஒருவேளை அவன் பேண்ட்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அவனுக்கு முக்கியம்னு சொல்லி புரிஞ்சதுன்னா அவன் ஏன் அதுக்கப்புறமா உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண போறான்? உன்னை ஹர்ட் பண்றதை விட அவன் பேண்ட்குள்ள இருக்கக்கூடிய பால்ஸ் அவனுக்கு முக்கியம் இல்ல, அதை அவன் ரியலைஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். டேக்கிங் கேர் ஆஃப்னா எப்படி, அவனை கூட நீ அவனே முடிச்சிட போறியா, அவனை மர்டர் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஆடி கேட்டா. அஃப்கோர்ஸ் மர்டர் தான், அதுவும் ரொம்ப ஸ்லோவா. தட்ஸ் ஃபக்ட் அப். நீ ஜெயிலுக்கு தான் போற. ஆக்சுவலி நான் ப்ரே பண்றேன் நீ ஜெயிலுக்கு போய் உனக்கு தூக்க தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி. அவ கோவத்துல திரும்பி நடக்க போனா. நான் அவளை விடல. ஸ்பீடா அவ கிட்ட போய் அவளோட ஆம கிராப் பண்ணி என் செஸ்ட் கிட்ட புல் பண்ணி இழுத்த. அவளோட ஐஸ் அப்படி ஹைலைட் ஆச்சு. தென் அவளோட ஆஸ் வந்து கிராப் பண்ணி என் பாடி கிட்ட புல் பண்ணி க்ளோஸா கிரிப் பண்ண. என்னோட லாஸ்ட் மீலா நீ இருப்பியா பேபி? நீ ஹெவன் மாதிரி டேஸ்ட்ல இருக்க. லீதல் இன்ஜெக்ஷன் நீடலா போடுறதுக்குள்ள நான் காட் கிட்ட போற ஒரே வழி இதுதான். டோன்ட் யூ அக்ரி அப்படின்னு நான் சொன்னதும் அவ அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸா நின்னுட்டா. நான் அந்த கேப்ல அவ ஸ்வீட் லிப்ஸ என் லிப்ஸோட கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண. அவ மார்கரிட்டாவோட ஃப்ரூட் டேஸ்ட் என் டங்ல ப்ளூ மாச்சு. அப்படியே யூ டேஸ்ட் லைக் ஃபக்கிங் நிர்வானா. அவ அப்படியே ஒரு ஸ்மால் மோன் பண்ணா. நாங்க இந்த மாதிரி பார்க்கிங்ல பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து மம்மி அங்க அவங்கள பாருங்க, இவங்க ஃபக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அந்த சத்தம் கேட்ட உடனே லஸ் கிளவுட் கம்ப்ளீட்டா ஃபிராக்சர் ஆயிடுச்சுட்டே சொல்லலாம். ஆடு வயலண்டா அப்படியே கொஞ்சம் நடுங்கி அப்படியே மூவ் ஆனா. பெனி டக்குன்னு நீ கார்க்குள்ள போ அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா அதட்டி சொன்னாங்க. ஆடியோட ஃபேஸ் ஃபுல்லா எம்பாரஸ்மெண்ட்ல இருந்துச்சு. அப்படியே ரெட் ஆயிடுச்சு அவளோட ஃபேஸ். நான் ஷோல்டர் வழியா பார்த்தேன். அந்த பிளாண்ட் விமன் அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சு என்னை ஒரு கேவலமான பார்வையில பார்த்தாங்க. அது inappropriate. Don't do that again. எனக்கு டீடைல்ஸ் டெக்ஸ்ட் பண்ணு ஓகே அப்படின்ட்டு திக்கி திணறி அவ பேசினா. அவ திரும்ப கார் பக்கம் போயிட்டு அங்கேயே நின்னுட்டா. ஹோ and can you just text me from a normal fucking number? எனக்கு இப்போ தெரியும் அது நீ தானே. So quit trying to be cute.
ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு இரிட்டேஷனோட அவ காருக்குள்ள உட்காந்து டோரை டப்புன்னு சாத்தி மூடிக்கிட்டா. அவ காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடா கிளம்பிட்டா. ஐ ஃபக்கிங் லவ் இட் when she runs அப்படின்னு இந்த சாப்டர் இந்த இடத்துல முடியுது. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் சாப்டர். இந்த சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர்ன்றனால லென்த் அதிகமா போயிருக்கும்னு சொல்லி நம்புறேன். சீக்கிரமா நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரமா வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.